வணக்கம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பழங்கால மர்மத்தை துப்பறிய போலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. புத்தகங்களே இல்லாத ஒரு காலம். அப்போ வாழ்ந்த மக்களோட கதைகளை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க, இலங்கையோட ஆழமான வரலாற்றுக்குள்ள புதைஞ்சிருக்கிற ரகசியங்களை நாம சேர்ந்து தேடலாம். இதுதான் நம்மளோட தேடல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஒரு துப்பறியும் கதை மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னோர்கள் புத்தகங்களை விட்டுட்டு போகலைங்கிறது உண்மைதான். ஆனா அவங்க விட்டுட்டு போன தடயங்கள் அது ஏராளம். பூமிக்கு அடியில பாறைகள் மேல அந்த மௌனமான தடயங்களோட மொழிய நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? இப்போ நம்ம எல்லாரும் ஒரு வரலாற்று துப்பறிவாளர்களா மாறப்போறோம். நம்ம கையில இருக்கிற க்ளூஸ் என்னன்னா இந்த தொல்பொருள் ஆதாரங்கள் தான். இதுதான் அந்த மக்களோட உண்மையான எந்த கருத்தும் கலக்காத குரல்கள். சரி, நம்மளோட முதல் செட் க்ளூஸ் என்னன்னு பார்க்கலாமா? நம்மளோட முதல் செட் தடயங்கள் கல்லுல செதுக்கிற செய்திகள். இத வெறும் கல்லுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது காலத்தையே கடந்து நமக்கு வந்து சேர்ந்திருக்கிற நேரடி மெசேஜஸ். கல்வெட்டுன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். கல், செம்பு, தங்கம் மாதிரி சீக்கிரமா அழியாத பொருட்கள்ல பொறிக்கப்பட்ட செய்திகள் தான் அது. சிலது அரசாங்க உத்தரவா இருக்கலாம், சிலது பர்சனல் நோட்ஸா இருக்கலாம், சிலது பொது அறிவிப்பா கூட இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா காலத்தால உறைய வச்ச உண்மைகள்னு கூட சொல்லலாம். எத்தனை விதமான பொருட்கள் இதை செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். வெறும் பாறைகள்ல மட்டுமல்ல, முதலாம் விஜயபாகுவோட செப்புத் தகடுகள், வல்லிபுரத்தோட தங்கத் தகடுகள், ஏன் மரத்துல களிமண்ல கூட செய்திகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எதை காட்டுது? அவங்க சொல்ல வர்ற செய்தி எவ்வளவு முக்கியமோ அத சொல்ற பொருளும் அவ்வளவு முக்கியம்னு நினைச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டுகள் ஒரு முழு உலகத்தையே நமக்கு கண் முன்னாடி கொண்டு வருது. அரசர்களோட ஆணைகள், கோவில்களுக்கு கொடுத்த மானியங்கள், வரி வசூல் பண்ணது, தப்பு செஞ்சவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்ததுன்னு யோசிச்சு பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு நேர்த்தியான ஒரு கட்டமைக்கப்பட்ட நிர்வாகம் இருந்திருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஓகே, கல்வெட்டுகள்லேருந்து நம்மளோட அடுத்த கட்ட விசாரணைக்கு போலாம். இப்போ நம்ம பணத்தோட தடத்தை பின்தொடர போறோம். ஆமாங்க, நம்மளோட அடுத்த க்ளூ நாணயங்கள் தான். நாணயங்கள்ங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு பேரரசோட பொருளாதாரம், அவங்களோட டெக்னாலஜி, உலக அளவுல அவங்களுக்கு இருந்த தொடர்புகள்னு எல்லா தகவல்களையும் அடக்கி வச்சிருக்கிற ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் வரலாற்று பெட்டகம். இலங்கையோட நாணய வரலாறு ஒரு கதை மாதிரி தான். முதல்ல கஹப்பனான்னு ஒரு நாணயம், அப்புறம் அதுல யானை, ஸ்வஸ்திகா மாதிரியான சின்னங்கள் வருது. அதுக்கப்புறம் தம்ப மசா மாதிரி புது புது நாணயங்கள். ஆனா உண்மையான சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? இங்க கிடைச்ச ரோமன், சைனீஸ், இந்தியன் நாணயங்கள் தான். இது ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. இலங்கை ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் ஹப்பா இருந்திருக்கு. இப்போ நாம தனித்தனி க்ளூஸ விட்டுட்டு முழு படத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்க போறோம். தொலைஞ்சு போன அந்த உலகத்தை மறுபடியும் நம்ம மனசுல உருவாக்க முயற்சி பண்ணலாம். சரி, இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுது? செதஞ்சு போன நகரங்கள், பெரிய பெரிய கோவில்கள், பிரம்மாண்டமான குளங்கள். இதெல்லாம் வெறும் செங்கல்லும் கருங்கல்லும் கிடையாது. இது ஒரு நாகரிகத்தோட திறமைக்கு கிடைச்ச சாட்சி. அவங்களோட ஆர்கிடெக்சர், கலைத்திறன், குறிப்பா நீர் மேலாண்மையில் அவங்களுக்கு இருந்த அறிவு நம்மள உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்குது. இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தா சிகிரியா ஓவியங்கள் அப்போதைய பெண்களோட உடை, அலங்காரம் பத்தி சொல்லுது. இசுறுமுனிய சிற்பங்கள் அவங்களோட நம்பிக்கைகளை காட்டுது. சாதாரண மக்கள் யூஸ் பண்ண மண்பாண்டங்களும் கருவிகளும் அவங்களோட டெய்லி லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருது. இதுதான் நமக்கு ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குது. நம்மளோட இந்த துப்பறியும் வேலை இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. இப்ப நம்ம சேகரிச்ச ஆதாரங்களோட நம்பகத்தன்மைய எடை போட்டு அதோட முக்கியத்துவத்தையும் புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இது. இங்கதான் நம்ம துப்பறியும் வேலையில ஒரு முக்கியமான கட்டம் வருது. நாம ஏன் இந்த தொல்பொருள் ஆதாரங்களை இவ்ளோ நம்புறோம்? யோசிச்சு பாருங்க. இது ஒரு கிரைம் சீன்ல கிடைக்கிற தடயம் மாதிரி. அது அந்த சம்பவம் நடந்தப்பவே உருவானது, யாருக்காகவும் மாறாது. ஆனா இலக்கியங்கள் அப்படி இல்ல. அது பல வருஷம் கழிச்சு ஒருத்தர் சொல்ற சாட்சியம் மாதிரி. அதுல எழுதினவரோட நினைவுகளும் கருத்துகளும் கலந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தொல்பொருள் ஆதாரங்களோட உண்மையான பவர் என்னன்னா, அது ஏற்கனவே எழுதப்பட்ட கதைகளை சரிபாக்குது, சில சமயம் தப்ப திருத்துது, சில சமயம் யாருக்குமே தெரியாத புது கதையையே சொல்லுது. இதனாலதான் இதெல்லாம் வரலாற்றோட உண்மையான, மாற்றவே முடியாத சாட்சிகளா இருக்கு. ஆனா காலத்தையே ஜெயிச்ச இந்த தடயங்கள் நம்ம காலத்தை ஜெயிக்குமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சிட்டி டெவலப்மெண்ட், புதையல் வேட்டை, ஏன் நம்மளோட ஒரு சின்ன அலட்சியம் கூட இதெல்லாம் சேர்ந்து நம்ம கண் முன்னாடியே இந்த ஆதாரங்களை அழிச்சிட்டு இருக்கு. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தடவை அழிஞ்சுட்டா அது என்றைக்குமே மௌனமாயிடும். கடந்த காலம் தன்னோட கதைகளை இந்த தடயங்கள் மூலமா நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கு.
நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக இதையெல்லாம் பாதுகாக்கிற அளவுக்கு நாம புத்திசாலிகளா, பொறுப்புள்ளவங்களா இருப்போமா? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.